இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் ஊடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். உம்மை போல் யாரும் எந்தன் இயேசுநாதாம் இந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு. கீழே கட்ட மேலையும் கட்ட பாம்பு மத்தியில் தலையில் அடிப்படையில் ஒடிஞ்சிட்டு அதில் வேக ஓட முடியல. துள்ளி விழுந்து கதவு பக்கத்தில் போய் அங்கே போய் விழுது. பிறகு மண்டைய கரெக்டாக கண்டுபிடிச்சி நசுக்கி கொண்டுட்டோம். நைட்டில் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து நல்ல பாம்பு. அது அந்த வீட்டில் சாமியாக கும்பிடுற பாம்பு. அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடப்போம். அது முடிச்சுட்டு அடுத்த சர்ச்சுக்கு போகும்போது இன்னொரு 4 கிலோமீட்டர், அதை முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகும்போது இன்னொரு 4 கிலோமீட்டர். ஸோ மொத்தம் ஒரு 18 கிலோமீட்டர் நடப்போம். நைட்டில் அங்கே தங்குவோம். அவங்க கொடுக்குற சாப்பாடு தான். அதில் என்னென்ன மீன் கொண்டு வச்சிருக்கிறாங்க, செதில் எடுக்கல, வயிற்றுல இருந்து அந்த குடல் எடுக்கல, முழு மீனும் அப்படி இருக்குது. அந்த குழம்பு எப்படின்னா தண்ணியா தான் இருக்கு. ஆனா உப்பு போட்டுக்கிறாங்க, உரவு போட்டுக்கிறாங்க, அப்படியே மீனை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி புது அனுபவம். அண்ணன்கிட்ட கேட்குறேன், அண்ணன் என்னென்ன இது எப்படி நான் சாப்பிட்றது? அப்போ அவர் ஒரு காரியம் இன்னைக்கு பார்த்து நதியில் நல்ல வெள்ளம், என்னால் தனியாக கிராஸ் பண்ண முடியாது. அந்த கிடினஸோடு சேர்ந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். சரி. அப்போ நான் எந்த ஊருக்கு போகிறேனோ அங்கே அந்த ஊருக்காரர் அங்கே நின்னாரு. சரி. அப்போ பாலசிங் பாய் நீங்கள் 18 மணிக்கு தானே வரீங்க? ஆமாம். ஒன்று செய்யுங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தலையில் வச்சு விடுங்க, என்னை பிடிச்சி விடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி செருப்பு எல்லாத்தையும் கழட்டி மேலே வச்சுக்கிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு அடுத்த சைடுக்கு போகிறேன். கழுத்தளவு தண்ணி. எனக்கு என்ன தைரியம், அதிகமாக போனோம். அப்போ ஒரு 10 வயசு பொண்ணாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், எனக்கு வழி தெரியும் அப்படிங்கிறா அந்த ஊருக்கார பொண்ணு. சரிமான்னு நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒரு 10 அடி கூட முன்னால் இருக்காது. ஒரு புலி வேகமாக எதோ வரட்டிட்டு போடுது. எதோ வரட்டிட்டு போடுச்சு, நான் பார்க்கல. ஆமாம், அவ்வளோ பக்கத்துல இருந்து பார்க்குறேன். இப்போ அங்கே இருக்கிறாருன்னா அந்த சவரர் அங்கே இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஓடுது. எனக்கு அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. அப்படியே நான் நின்றுட்டேன். புலி இருக்குதம்மா, எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த குஜராத்தில் அவங்கள வந்து பார்க்குறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை மீட் பண்ண வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே. 45 வருஷம் உங்கள் மிஷினரி வாழ்க்கை, அது கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நாங்கள் கருதுவோம் எங்கள் ஈடன் டிவிக்கு வந்து உங்களுடைய சாட்சியை போடுறது. ரொம்ப சந்தோஷம் இது. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தமிழ்நாட்டில் எங்கே தொடங்குறீங்க? ஸோ எப்படி? தமிழ்நாட்டில் என்னுடைய நான் பிறந்து வளர்ந்தது வந்து கல்லூரணிங்கிற ஊர். ஓகே. கஷ்டத்தின் மத்தியில் தான் என்னுடைய அந்த பிறப்பு வந்தது. ஆண்டவர் அற்புதமாக எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து நான் பிறக்கிறதுக்கு உதவி செய்தார். நீங்கள் மிஷினரியா ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணித்தது அது எப்போ ஆரம்பிச்சிங்க? 76 முடித்த பிறகு எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அங்கே வெஸ்ட் திருநெல்வேலி ஹைஸ்கூல் அப்படின்னு நல்லூரில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில், அங்கே கேஎன்ஹெச் ஹோம் இருக்குது. அதற்கு கேர்டேக்கர் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்க. என்னை எடுத்துக்கிட்டாங்க. சரி. நான் டிகிரி முடிச்சிருந்ததுனால பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் நேச்சர் கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு, ஜாமான் வாங்குறது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி மார்னிங்கில் பையங்களை எழுப்பி விடணும்,
பாட்டு படிக்கணும், ஜோம் பண்ணணும், ஈவினிங் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தான். ஆமாம், அதெல்லாம் நல்லா இருந்தது. சரி. ஆனாலும் எனக்கு வந்து ஈவினிங் பையங்களை கூட்டு போய் ஜோம் பண்ணணும், அவங்களை இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னு சொல்லி சரி சரி என்ற அந்த ஈவினிங் ப்ரேயர் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ என் கூட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் ஃபுல் டைமாக இருக்கிறாங்க, சிலர் ஊழியம் வேலை செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஆண்டவருக்காக ஊழியம் அந்த 10 பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இந்த டயத்தில் தான் வேதநாயகம், அதாவது தெய்வநாயகன்ட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சார் இருந்தாங்க. அவங்க சொல்லி என்னைய எஃப்எம்பிபியில் கிதியோனியர் முகாமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணலாமே அப்படின்ட்டு கேட்டாங்க. எஃப்எம்பிபி தான் அப்போ ஸ்டார்ட் பண்ண டைம். எனக்கு எஃப்எம்பிபி பற்றி ரொம்ப தெரியாது. சரி சரி சரி. எனக்கு அதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை எமில் அண்ணன் அந்த நல்லூர் சர்ச்சுக்கு பிள்ளைங்களை கூட்டி போயிருக்கும்போது பிரசங்கம் பண்ண வந்துருக்காங்க. எமில் ஜெபசிங் அண்ணன் அவங்க பிரசங்கத்தை நான் ஒரு நாள் தான் கேட்டுக்கிறேன். மற்றபடி எஃப்எம்பிபி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆரம்பிச்ச புதுசு நினைக்கிறேன் அந்த டைம் வந்து. அந்த டைம் தான் ஆரம்பிச்ச. அதாவது ஆரம்பிச்சது ரொம்ப நாள் முந்தி டெவலப் ஆயிட்டு வர அந்த டெவலப் ஆயிட்டு வருது. அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து அதை அப்படியே பில்டப் பண்ணிட்டு வராங்க. சரி சரி. ஸோ அந்த டயத்துல கிதியோன் மகள் மெயினாக என்ன செய்வாங்கன்னா அறிவுகள் கொடுப்பாங்க. ஓகே. மிஷினரியா போறதுக்கு தேவைகள் இருக்கு, யார் போறாங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வசனங்கள் மூலமா அங்குள்ள சாட்சிகள் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. கடைசி நாள்ல அந்த ஆல்டர் கால் கொடுக்கும்போது யாரு ரெடியா இருக்காங்க போது ஆண்டவர் சொல்றாரு நீ போப்பா அப்படின்னு சொல்லி நானும் எழுப்பி நிக்கிறேன். சரி சரி. அப்போ வயசு 21 இருக்கு. வயசு அவ்வளவுதான். 76 முடிச்சு 77 செப்டம்பர். அதான் 21 வயசு கிட்ட, 20 வயசு கிட்ட இருக்கும்போது. ஓகே ஓகே ஓகே. அந்த டயத்தில் ஒப்பு கொடுத்த உடனே என்னை கூப்பிட்டு பேசினாங்க. சரி. ஆல்ரெடி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறீங்க, ஒர்க் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, அது உணர்ச்சி வசப்பட்டு வந்தால் நம்ம அங்கே நிற்க முடியாது. சரி. நீங்கள் வந்து உங்கள்ட்ட அழைப்பை உறுதிப்படுத்திக்கிடுங்க, உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் உங்களுக்கு அது புரிதல் இருந்ததா? முதல் மிஷினரியாக போகிறதுனா புரியாத ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஆமாம், தெரியாத இடத்துக்கு அதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்ததா? அதெல்லாம் இருந்தது. நான் போவேன், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன். சரி சரி சரி. அங்கே போய் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியாது. எல்லாம் கஷ்டம்னாலும் பட்டுக்கலாங்கிற கஷ்டங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி சரி சரி. அது வந்து செய்யறோங்கிறது அது வந்து ஒரு மேட்டரே எனக்கா தெரியல. ஆண்டவர் அனுப்புறாரு நம்ம போவோம்னு சொல்லி. வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்டில் இந்த டிசிஷன் சொன்ன உடனே எங்கள் அப்பா வந்து சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னா பேச மாட்டாங்க. சரி சரி. ஏன்டா அது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஓகே. அம்மா தான் ரொம்ப பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அவங்க சொன்னது நீ படித்து வந்துட்டா உனக்கு வேலை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, நீ பக்கத்தில் இருந்தன்னா அம்மா அப்பாவை வயசான காலத்தில் காப்பாற்றிக்கிட்டு வாடா, அன்னைமார் 2 பேரும் பக்கத்தில் இல்லை, தம்பி இன்னும் என்ன ஆவான்னு தெரியாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொன்னது, அம்மா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுங்க, நான் பக்கத்தில் இருந்து உங்களை எந்த அளவுக்கு கவனிப்பேனோ அதை விட அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நினச்சிவார், கவனிப்பார், உங்களுக்கு ஒரு குறையும் வராது, நான் பக்கத்தில் இருந்த விட அதிகமானபடி உங்களை ஆண்டவர் காத்துக்கிடுவார்ன்ட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதே போல் இயேசு கிறிஸ்து எங்கள் அம்மாவுக்கு எந்த குறையும் வரல. 94 வயசில் இறந்தாங்க. அந்த இறக்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் வியாதிப்பட்டு பெட்டிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனது மருந்து எடுத்ததுலாம் ரொம்ப குறைவு, ரொம்ப ரேரு. சூப்பர். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அம்மாட்ட சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் சரி இவன் கேட்க மாட்டான்னு சொல்லி மற்ற யாரும் என்னை கன்வின்ஸ் பண்ணுறது விட்டுட்டாங்க. சரி சரி. அப்புறம் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூவில் தே செலக்டட் மீ. இமீடியட்டாக என்னைய ட்ரைனிங் எடுக்க சொன்னாங்க. 1 இயர் ட்ரைனிங் மிஷனரியாக போகிறதுக்கு முன்னால். அங்கே லோக்கல்லேவா? தமிழ்நாட்டில். அதில் வந்து ஆந்த்ரோபாலஜி சொல்லி கொடுக்குறாங்க. பீப்புள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, எதெல்லாம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் சொசைட்டியில் போகும்போது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு லுக், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சரி ஓகே. ஸோ அது எத்தனாவது நபராக ஜாயின் பண்ணீங்க அந்த மிஷினரி? என்னுடைய மிஷினரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து 1052. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் 52வது நம்பரா? 52வது. 52% எஃப்எம்பில நான் ஜாயின் பண்ணேன். எஃப்எம்பில 52வது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த நாட்கள்லாம் ஜாயின் பண்ணீங்க. ஓகே. அப்போ அன்னைக்கு அங்கே ட்ரைனிங் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் எப்போ நார்த்துக்கெலாம் போகணும், என்ன பிளான், என்ன சொன்னாங்க? ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே இம்மீடியட்டாக எங்களை அனுப்பலை. சரி. எந்த எஃப்எம்பிபி ஈதாஸை வந்து உள்ளுக்குள்ள நம்ம இறக்கணும். அதாவது எஃப்எம்பிபி ஈதாஸ் வந்து ப்ரேயர்,
அண்ட் சாக்ரிஃபைஸ், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்லா உருவாக்கணும் போகிறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு ஆஃபீஸில் போய் எப்படி ஊழியம் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அங்கே யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் உடனே ஒரு பாவி இருப்பாங்க, முதல்ல ஜோம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க, குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு ஒரு அது அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து போனவங்களும் இருக்காங்களா, வேண்டாம்னு போனவங்களும் இருக்காங்களா? நல்லா அப்படியே இருக்காங்க. அப்படி ட்ரைனிங் வந்த பிறகு கூட நாங்கள் வேண்டாம் ஊழியத்துக்கு போகலன்னு சொல்லி போனவங்க இருக்கிறாங்க. இந்த மிஷினரி ஊழியம் வேண்டாம் வேற ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னவங்க அப்படியும் இருக்கிறாங்க. அப்போ சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது? ட்ரைனிங் டயத்தில் எனக்கு 50 ரூபா கொடுத்தாங்க, 50 ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுத்தாங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு நார்த்துக்கு அனுப்புகிறாங்க? நார்த்துக்கு வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினது எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஆனால் ஜூன் 1979 நான் நார்த்துக்கு வரேன். ஓகே. மெட்ராஸ்லேருந்து ஃபஸ்ட்டில் ஜான்சிக்கு போகிறேன். என் கூட எஃப்எம்பி ஜெனரல் செக்ரட்டரி பேட்ரிக் ஜோசோட இருக்கிறாங்க, மற்ற சகோதரர்களும் இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து அங்கே போகிறோம். அங்கே எங்கே அனுப்புறதுன்னு சொல்லி எபனேசர் சுந்தரராஜன் அவங்க ஃபீல்ட் டைரக்டர், அவங்க கூட பேசி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரி. எபிஎன்ஏ கூப்பிட்டு, எபிஎன்ஏன்னு தான் சொல்லுவாங்க பேர் சுருக்கமாக, எபிஎன்ஏ கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்பி நீங்கள் எங்கே போய் ஊழியம் செய்யலான் இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், எங்களுடைய ப்ரேயர் குரூப் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, கங்கை நதியில் சாதுக்கள் மத்தியில் போகணுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அப்படின்ட்டு நான் ஐ ஹேவ் ஓப்பன் மைண்ட், எங்கே ஆண்டவரை நான் அனுப்புகிறாரோ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். அவ்வளோதான். அதுங்க ஒன்றும் சொல்ல. அடுத்த நாள் என்னையை கூப்பிட்டு குஜராத்லேருந்து ஒரு மிஷினரி வந்துருக்கான், அவங்க கூட நீங்களும் குஜராத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு குஜராத்துக்கு வந்தாலே ஒன்றரை நாள் ஆயிடுது. எப்படி அன்னைக்கு உங்களுக்கு எப்படி ட்ராவல் எப்படி? அன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஜான்சியிலிருந்து புசாவல் வரைக்கும் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிது. ட்ரெயினில் வந்தோம். சரி. ஓகே. புசாவல் வந்து உங்களுக்கு ட்ரெயின் மாறணும். ஓகே. ஆல் ட்ரெயின்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மும்பை வந்து அந்த வழியாக போகும், நாசிக் போகும். நாசிக் ரோட்டில் போய் நாங்கள் இறங்கணும். சரி. ஆனால் அங்கே வந்து நாசிக்லேருந்து எங்களுக்கு 10 மணிக்கு ஏதோ ஒரு டைம் இருக்குது, அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ட்ரை பண்ணி ட்ரெயினை பிடிக்கிறோம். ஆனால் ட்ரெயின் உள்ளுக்குள்ள எங்களுக்கு காலை வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டம். அது அன்ரிசர்வ் டப்பாவில் எங்களால் காலை வச்சு உள்ளே போகவே முடியாது. என்கிட்ட ஒரு சின்ன சூட் கேஸு, கொஞ்சம் 2 ட்ரெஸ் தான் என்கிட்ட ஜோடி இருந்தது, ரொம்ப ஒன்றும் இல்லை. அப்புறம் பைபிள், அண்ணன் ஒரு தோல்பையோட தான் வந்திருந்தாங்க. ஸோ வா தம்பி நம்ம 2 டப்பா உள்ளுக்குள்ள ஏறி நின்றுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்மாடுங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் அப்படி போனோம். எவ்வளோ நேரம்? மேபி எனக்கு எக்ஸைட் தெரியல, 3 to 4 hours எப்படி ஆயிருக்கும். ஓகே. அந்த ட்ரெயினில் இறங்கி அங்கே நிறைய பேர் இறங்கினாங்க மன்மாடில். உடனே நாங்கள் உள்ளே போய் கொஞ்சம் உட்காந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து நாங்கள் சேரக்கூடிய இடம், அங்கே இறங்கிட்டோம். அங்கே இறங்கிட்டீங்க. அப்போ குஜராத்துக்கு அப்போ 79 வர்றீங்க. 79 அங்கேருந்து எங்களுக்கு டைரக்ட் பஸ்ஸு, டைரெக்டாக நாங்கள் அண்ணன் இருந்த இடம் வகைங்கிற ஊருக்கே டைரக்ட் பஸ் இருந்தது. ஏறி வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஈவினிங் 6 o'clock வந்து இறக்குறோம். அப்படி வந்து இறங்கும் போது நீங்கள் குஜராத்துக்கு வரும்போது உங்களுக்கான லாங்குவேஜ் தெரியுமா? குஜராத் ஹிந்தி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. நம்மளுக்கே தெரியுமா, தமிழ்நாட்டில் தங்க தமிழ் இருக்க தரங்கட்ட இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி அந்த போராட்டத்திலாம் நாங்கள் இருந்தவங்க அந்த காலத்தில். எங்கள் காலத்தில் தான் ரொம்ப போராட்டம் நடந்தது. லூர்தநாதெல்லாம் இறந்து அவருக்கு சிலையெல்லாம் வச்சோம் பாளையங்கோட்டையில். இந்தி எதிர்ப்பு அதுங்களா? ஆமாம். ஸோ அதனால அந்த இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படிலாம் நினைச்சே பார்க்கல. முதல்ல நான் ஊழியக்காரனா வருவேன்னு சொல்லி கூட நான் எப்பவுமே யோசித்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் இது காரணம் ஒரு தடவை என்னுடைய கமிட்மெண்ட் தான். நான் லீவில் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படித்து ஆண்டவரும் எனக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கு. அவர் கேட்குறாரு, நீ 4 வருஷம் கல்லூரி வாழ்க்கையை வாழ்த்தினே எப்படி இருந்த? நல்லா இருங்க, உமக்காக ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன்னு சொல்லி திருப்பி சொல்லுவாப்போ, உனக்காக நீ வாழ்ந்தியா எனக்காக வாழ்ந்தியா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. யோசிச்சுன்னா எனக்காக தான் நான் வாழ்ந்துருக்கிறேன், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், இதுக்காக தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன், இனி உனக்காக வாழாமல் நீ எனக்காக வாழ்வியான்னு கேட்குறாரு. ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், அது மூலமாக தான் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், நோ ப்ராப்ளம், நான் உமாக்காக வாழ்கிறேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே நான் வேலைக்கு போவேனா, எங்கே போவேன், எந்த ஊருக்கு போவேன் எதுவும் தெரியாது, ஆனால் நான் வாழ்கிறதுங்கிறது உங்களுடைய நாம மைமைக்காக மட்டுமே நான் வாழ்வேன், எங்கே போனாலும் உமக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி
அப்புறம் ஆண்டவருடைய வல்லமையான ஒரு பிரசன்னம் அதிகமாக என்னை நெருக்கிறத நான் உணர முடிஞ்சுது. எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்து பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனுடைய அந்த விளைவு தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு. லெட் மீ கோ. இங்கே வந்து அந்த அளவுக்கு நீங்கள் குஜராத் அப்படி ஒரு ஆண்டவருக்கா சேர்ந்து குஜராத்துக்கு வந்து இறங்கிட்டீங்க. எங்கே வந்து இறங்குனீங்க, என்ன எப்படி இருந்துச்சு? பகைங்கிற ஊரில் இறங்கணும். அது வந்து டாங்ஸ் ஜில்லா. 100% ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய இடம். அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆதிவாசி மக்கள் குரூப். ஆதிவாசி ஏரியா கூட நீங்க காட்டுனீங்க. ஆதிவாசி பீப்புள் குரூப்லயே முன்னேறினவங்களும் இருக்கிறாங்க. இப்பயே ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப அந்த ரோடுகள்லாம் ரொம்ப அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மோசமா இருந்தது. அது வந்து எங்களுக்கு நம்ம நினைச்சு பார்க்காத இடம். ஆனா எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தாலும் அது ஒரு ஷாக்கிங்கா இல்ல. சரி சரி. என்ற மக்கள் இந்த ஊர்ல இப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் வேற யாராவது இங்க இருந்தாங்களா? அப்படி யாரும் இல்ல இந்த ஊர்ல. நம்ம மிஷனரிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் கிறிஸ்தவங்க தான், மற்ற யாரும் அங்க இல்ல. ஒரு ஷாக்கிங்கா இருந்தாலும் சர்ப்ரைஸா இருந்தாலும் இட் வாஸ் நாட் ஷாக்கிங். ஏண்டா எப்படிப்பட்ட இடம்னாலும் போகணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை, லாங்குவேஜ் ஒன்றும் தெரியாது, கடையில் போய் காய்கறி வாங்க தெரியாது, மளிகை ஜாமான் வாங்க தெரியாது, கொடுத்துட்டு கையை காட்டிட்டு பைசா கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம். அவன் என்ன தரணும் அதை வாங்கிட்டு போவோம். சமையலும் ரொம்ப தெரியாது எனக்கு. முதல்ல நான் சமையல் படி கொஞ்சம் பருப்பு வாங்கி அதை அவிச்சு அதில் ஒரு எங்கள் வீட்டில் தாளிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதை கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு பிறகு தாளித்து அதான் எனக்கு குழம்பு. ரைஸ் பொங்க தெரியும். அப்புறம் அடுத்த ஐட்டம் முட்டை பண்ண தெரியும். இவ்வளோதான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் சமாளிச்சிங்க. இதுதான் என்னுடைய மெயின் ஃபுட்டு. ஆமாம். வீடு எப்படி இருந்துச்சு, தங்குற வீடுலாம்? வீடு வந்து இங்கே அதாவது ஆதிவாசி பீப்புள் வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல். சரி சரி சரி. அவங்க வந்து இந்த பக்கா வீடெல்லாம் கிடையாது. மூங்கில வச்சு அழகா சோறு உண்டு பண்ணுவாங்க. 2 சைடும் மண் சாணி இது மிக்ஸ் பண்ணி பூசுவாங்க. அது வந்து என்ன இப்போ உள்ள மக்கள் சொல்கிறாங்க அது நல்ல வீடுன்னு சொல்லி. எந்த ரொம்ப ஹீட் ஆகாது, ரொம்ப குளிரும் ஆகாது அந்த மாதிரி. ஆனால் என்ன ஒரு சேஃப்டி இருக்காது. பாம்பு உள்ள வரும், ஏரி வரும், எல்லாம் வரும். நான் இருந்த வீட்டில் ஒரு பாம்பு திடீர்னு நைட்டில் பார்க்குறேன் போயிட்டு இருக்கு. வாசல் அப்படி இருக்கு, வாசல் பக்கத்தில் இங்கே விறகு கட்டை அடிக்கிடக்கு, வாசல் திறந்துருக்கு. பெரிய பாம்பு. அது எந்த பாம்புன்னு எனக்கு தெரியாது. நல்ல பாம்புன்னு அடிச்சவரை தான் தெரியும். முதல்ல தெரிஞ்சவரை நான் பக்கத்தில் போயிருக்க மாட்டேன். எடுத்து ஒரு தைரியத்தில் ஓங்கி அடிக்கிறேன். கீழே கட்ட மேலையும் கட்ட பாம்பு மத்தியில் தலையில் அடிப்படையில் ஒடிஞ்சிட்டு. அதெல்லாம் வேக ஓட முடியல. துள்ளி விழுந்து கதவு பக்கத்தில் போய் அங்கே போய் விழுது. பிறகு மண்டையை கரெக்டாக கண்டுபிடிச்சி நசுக்கி கொண்டுட்டோம். நைட்டில் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து நல்ல பாம்பு. அது அந்த வீட்டில் சாமியாக கும்பிடுற பாம்பு. அப்புறம் தான் கூட இருந்த மிஷனரி சகோதரர் சொன்னார், அவங்க நீ அடிச்சது யார்கிட்ட சொல்லாத, டிஸ்போஸ் பண்ணிடுவோம். டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆண்டவர் வந்து அற்புதமாக காப்பாற்றினார். அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் அப்போ எப்படி ஃபீல்டு விசிட்டில் என்ன பண்ணீங்க? காஸ்பலில் என்ன மாதிரி ஒர்க் இருந்துச்சு? நான் போய் சேர்ந்த நேரம் வந்து கரெக்டாக மழை ஆரம்பிக்கிற நேரம். சரி. மழை ஆரம்பிச்சுட்டுனா என்ன ஆகும், அங்கே வந்து சகதி, சைக்கிள் கொண்டு போக முடியாது அந்த ரோட்டில், செருப்பு போட்டு நடக்க முடியாது, செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். நடக்க முடியாது. ஆமாம். நைட்டில் போய் கூட்டம் நடந்ததுன்னா மக்கள் யாரும் வர வேண்டாங்க. நைட்டில் பயந்து போய் இருட்டில் வர்றதுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே இருந்த 2 சகோதரர்கள் மூலமாக 6 இடங்களில் சர்ச்சஸ் ஃபார்ம் வொர்ஷிப்பிங் குரூப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டு இருந்தது. அதை வந்து நம்ம அந்த ட்ரைபல்ஸ் மக்கள் மத்தியில் எல்லாம் அந்த குக்கனா பீப்புள் மத்தியில் தான். அதை வந்து நம்ம ஒன்ஸ் சண்டே மட்டும் போய் நடத்துவோம். அப்போ எப்படி 6 இடத்துல எப்படி நடத்துவீங்க? காலையில் ஒரு தடவை நடத்தணும், மத்தியானத்துக்கு மேலே ஒரு தடவை நடத்தணும், ஈவினிங் ஒரு தடவை. அது 2 பேர் பிரிச்சுக்கிடுவாங்க. நான் ஒரு அண்ணன் கூட போவேன் எப்போதுமே. போய் அந்த மாதிரி ஜஸ்ட் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து நடக்கிற ஒரு வேலையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எவ்வளோ கிலோமீட்டர் நடப்பீங்க மொத்தம்? அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடப்போம். அது முடிச்சுட்டு
அடுத்த சர்ச்சுக்கு போகும்போது இன்னொரு 4 கிலோமீட்டர், அதை முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகும்போது இன்னொரு 4 கிலோமீட்டர். ஸோ மொத்தம் ஒரு 18 கிலோமீட்டர் நடப்போம். நைட்டில் அங்கே தங்குவோம். ஓகே ஓகே ஓகே. அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் அது. என்னென்ன சாப்பாடு அவங்க ரொம்ப விரும்பி தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டு இது வரைக்கும் பழகினதே கிடையாது. அந்த அது என்ன மாதிரி அனுபவம்? அது என்னன்னா இந்த ரொட்டலாம்பாங்க, அது வந்து சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்பாங்க. நாங்கள் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் அதை சாப்பிடுவோம். அது நல்லா கொழுந்து போய் தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனாலும் அதுக்கு ஒரு கூட்டு வைப்பாங்க, நம்ம கிரேவி மாதிரி எதுவுமே இருக்காது. சரி சரி. அது எல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். அதைப்படி சாப்பிட்டு பழகணும். என்ன அதில் முக்கியமாக மீன்லாம் சொன்னீங்க, அதை மீன் அப்படியே அது பாருங்க. அது வந்து மத்தியானம் சபையை முடிச்சுட்டு சரி அந்த சபை தலைவர் வீட்டில் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவங்க ரொம்ப நேசிக்கிற ஆட்கள், மரியாதை கொடுக்குற ஆட்கிட்ட தான் கிச்சன் உள்ளுக்குள்ள கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் 2 பேரையும் கிச்சனில் கொண்டு போய் வச்சு அழகாக சாப்பாடு வைக்கிறாரு. சரி, மீன் குழம்பு வச்சுருக்குறாங்க. அந்த இது ரொட்டலான்ட்டு சொல்கிறது மீன் கொண்டு வச்சிருக்கிறாங்க. செதில் எடுக்கல, வயிற்றுல இருந்து அந்த குடல் எடுக்கல, முழு மீனும் அப்படி இருக்குது. அந்த குழம்பு எப்படின்னா தண்ணியா தான் இருக்கு. ஆனா உப்பு போட்டுக்கிறாங்க, உரவு போட்டுக்கிறாங்க. அப்படியே மீனை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி புது அனுபவம். அண்ணன்கிட்ட கேட்குறேன், அண்ணன் என்னென்ன இது எப்படி நான் சாப்பிட்றது? அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். சரி தம்பி, இது வந்து அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற சாப்பாடு. விருந்தாட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக, நம்ம ஊரில் இப்படி மட்டன் எடுத்து ரொம்ப விரும்ப விருப்பப்பட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்குற சாப்பாடு. ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுதும் அவங்க தூண்டியில் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிடச்சி மீன் அவங்க சாப்பிட நமக்குன்ட்டு பாசமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சாப்பிடணும். உங்களால் ஒரு கையால் சாப்பிட முடியாட்ட பரவாயில்ல, 2 கையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, நம்மளே அதை இது பண்ணிக்கணும். ஆனால் சாப்பிட்றணும். சாப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நல்லா இருக்குன்ட்டு நம்ம சொல்லணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி ஃபீல்டு நீங்கள் போய் தங்குறீங்கல்ல, அங்கெல்லாம் என்ன இப்போ நம்மளே நீங்கள் போய் எங்களை போய் கூப்பிட்டு காட்டினதுமே போய் திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. கார் இருந்தால் ஆமாம், காரே கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த நாளுக்கு நடந்தே போயிருக்கீங்க, நைட்டு தங்கிடுவீங்க. நைட்டில் அங்கே தங்குறது வந்து எங்களை அவங்க வீட்டில் பொதுவாக 3 ரூம் இருக்கும். சரி, ஒரு ரூமில் வந்து கிச்சன் இருக்கும், இன்னொரு ரூமில் வந்து அந்த தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்க. கிச்சனும் தானியமும் ஒரு ரூமில் இருக்கும். ஒரு ரூமில் மாடுகள் எல்லாம் கட்டி உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த வைல்டு அனிமல்ஸ் இருக்கிறதுனால நைட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிடும்னு சொல்லி அதை வீட்டு உள்ளுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. மத்தியில் உள்ள ரூமில் இவங்க லிவிங் ரூம் தங்குறது எல்லாமே அங்கே தான். அதனால் எங்களுக்கு எங்கே என்ன வெளியில் வராண்டா, அதில் தான் ஒரு இதை நம்ம பாயின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒன்று அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கொடுத்து அதில் நாங்கள் படுத்திருப்போம். அதில் என்ன பிரச்சனைன்னா, சில நேரம் குளிர் நேரம் நாங்கள் எங்களால் அதுக்காக எல்லாம் கொண்டு போக முடியாது. சரி, 2 பெரிய இந்த மரக்கட்டையை வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு சைடில், நான் ஒரு சைடில் படுத்திருப்போம். அந்த சூடு எங்களுக்கு ஆகும். கொஞ்ச நேரம் சூடு, பின்னால் ரொம்ப குளிரும். பிறகு மாற்றிக்கிடுவோம். பிறகு நாங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் சின்ன சீட்டு ஏதாவது வச்சுருப்போம், அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி மாற்றி பண்ணிக்கிடுவோம். இப்படி கொஞ்சம் பாதி தூக்கம் எழும்பி எப்படியோ என்ன செஞ்சுருவோம், அந்த ராத்தை நைட்டை முடிச்சிருவோம். காலையில் எழும்பி எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியுமோ எல்லாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அது போவாங்க, எங்கே போவாங்க அதெல்லாம் நமக்கு பொது வழி. நாங்கள் காலையில் 6 மணிக்கு எழும்பி நடக்க ஆரம்பித்தோம். 18 கிலோமீட்டர் அப்படி வருவோம். பாதி சில இடங்களில் செருப்பு போட முடியாது, சில இடங்களில் செருப்பு போடும் வருவோம். ஆனால் ஆண்டோட கிருபையினால 10 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவோம். ஒரு இடத்துல தண்ணியெல்லாம் கடந்து வர்றதுலாம் உங்கள் அனுபவத்தில் அதுவும் இருக்குல்ல? தண்ணி கடந்து நிறைய அதாவது காட்டினீங்க ஒரு இடம் வந்து தண்ணியை அதாவது வந்து மழை காலம் வந்து இப்போ எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. சரி சரி. இப்பவும் கூட நம்ம கடைசி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே பிரிட்ஜு கிடையாது. அந்த இடத்துல என் ஒய்ஃபும் அந்த சகோதரியும் கழுத்தளவு தண்ணியில் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது. நான் வந்து தனியாக பேச்சுலராக இருக்கும்போது சபை ஆரம்பிச்சிட்டு. சரி 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 சரி.
அப்போ சண்டே சர்வீஸ் எப்படியோ நடத்த போனோம் சண்டேல. சரி. எனக்கு வந்து சிக் ஆகிட்டேன். சரி. பாடி ரொம்ப வீக் ஆகிட்டு, அப்படியே கிடினஸ் மாதிரி இருக்கு. 2 வாரமாக நம்ம போகலை. ஓகே. சரி, இன்னும் கிடினஸ் ஆகுது என்னன்னு சொல்லி வாட்டவர் என்ன ஆனாலும் சரி, நான் லெட் மீ கோ அப்படின்ட்டு சொல்லி பரப்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு பார்த்து நதியில் நல்ல வெள்ளம், என்னால் தனியாக கிராஸ் பண்ண முடியாது. அந்த கிடினஸோடு சேர்ந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். சரி. அப்போ நான் எந்த ஊருக்கு போடுறேனோ அங்கே அந்த ஊருக்காரர் அங்கே நின்னாரு. சரி. அப்போ பாலசிங் பாய் நீங்கள் 18 மணிக்கு தானே வரீங்க? ஆமாம். ஒன்று செய்யுங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தலையில் வச்சுக்கிடுங்க, எண்ணெய் பிடிச்சி விடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி செருப்பு எல்லாத்தையும் கழட்டி மேலே வச்சுக்கிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு அடுத்த சைடுக்கு போகிறேன். கழுத்தளவு தண்ணி. எனக்கு என்ன தைரியம்னா எனக்கு நீந்த தெரியும். அதனால ஏதாவது ஆச்சரியாலும் போயிடலான்ட்டு நீந்திடலாம். ஆனால் நடந்து போய் அந்த சைடுக்கு போனதான் பாருங்க, அந்த கிடினஸ் போயிட்டு என் உடம்பில் உள்ள ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ண எல்லாம் போயிட்டு எவ்ரிதிங் இஸ் கான். ஆமாம், அவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு. அதனால அந்த அங்கே புலியும் சொன்னீங்களே, சிறுத்தை புலி இதெல்லாம் அதெல்லாம் இருந்திருக்கு. அதாவது சிறுத்தை புலி அந்த காலத்தில் வரி புலி கூட அங்கே இருந்தது. வரி புலியை நான் நேரிலவே ஒரே ஒரு இடம் பார்த்துருக்குறேன். சரி சரி சரி. எப்படின்னா, நான் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போனால் மத்தியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையை கிராஸ் பண்ணால் ஷார்ட்கட்டு. சரி. சுற்றி போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் அதிகமாக போனோம். ஓகே. அப்போது ஒரு 10 வயசு பொண்ணு அங்கே, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், எனக்கு வழி தெரியும் அப்படிங்கிறா அந்த ஊருக்கார பொண்ணு. சரிமான்னு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கோம், ஒரு 10 அடி கூட முன்னால் இருக்காது. ஒரு புலி வேகமாக எதோ வரட்டிட்டு போடுது. எதோ வரட்டிட்டு போடுது, நான் பார்க்கல. ஆமாம், அவ்வளோ பக்கத்துல இருந்து பார்க்குறேன். சரி. இப்போ அங்கே இருக்கிறாருன்னா அந்த சவரர் அங்கே இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஓடுது. எனக்கு அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. அப்படியே நான் நின்றுட்டேன். புலி இருக்குதம்மா, எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சுது. என்னை மாமான்னு சொல்கிறேன். மாமா, நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படாதுங்க, இந்த புலி எங்கள் நாட்டில் எங்கள் காட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆட்களை ஒன்றுமே செய்யாது, அது வந்து மற்ற பிராணிகளை தான் இது பண்ணும், நம்மளை ஒன்றும் செய்யாது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறான். அது வந்து அந்த பிள்ளைக்குள்ள தைரியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன பொண்ணு தான் கூட்டு, சின்ன பொண்ணு, 10 வயசு பொண்ணு. பிறகு மேலே ஏறி அந்த சைடில் இறங்கினா அடுத்த வில்லேஜ், அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே இருந்தீங்க. பட் அப்படியே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை தொடங்குறீங்க குஜராத்தில் 79ல். இப்படி இது பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ லாங்குவேஜ் தெரியாது, எப்படி அதெல்லாம் டெவலப் பண்ணி எப்படி என்ன பண்ணீங்க? ஆரம்ப நாட்களில் இந்த நான் மழை சீசன்லாம் ஃபுல்லாக அங்கே இருந்தேன். சரி. அது முடித்து கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் மற்ற பிரதர்ஸும் வந்திருந்தாங்க. சரி சரி சரி. எல்லோரையும் சேர்த்து தரம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல லாங்குவேஜ் லேர்னிங்காக எங்களை அனுப்புனாங்க. அங்கே ஒரே ஒரு பிராமன் வாத்தியார் மட்டும்தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவர் குஜராத்தி சொல்லி கொடுக்குறதுக்கு இருந்தார். பிராமணர். மற்றபடி எல்லாரும் ஹிந்தியில இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஹிந்தியே தெரியாத பிறகு நாங்கள் என்ன படிக்க? பிறகு அவர்கிட்ட போய் 1வது புத்தகத்தை வாங்கிட்டு போய் அவனை எழுதுறது வாசிக்கிறது இப்படிதான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். சரி சரி. அங்கே இருந்தோம். ஆனால் ஆண்டோட கிருபையினால அந்த குஜராத்தி பேசுறது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு 3 மாதத்தில் நாங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குஜராத்தின்னா. அப்புறம் ஜாமான் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்து வாங்குறது, சில்லறை வாங்குறது, இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இப்போ குஜராத்தில் ரொம்ப கலக்கிறீங்க இப்போ 40 தருதுனால. ரைட். அந்த அப்படி நீங்கள் அந்த லாங்குவேஜை கற்று, அப்போ லாங்குவேஜுங்கிறது உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட் இல்லை, ஒரு 3 மாதத்துலேயே 3 மாதத்தில். ஆனாலும் எங்களுக்கு இந்த சீனியர் மிஷினரிஸ் இருந்தாங்க, அவங்க கூட போவோம். அவங்க பேசுகிற குஜராத்தி எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சொல்கிற பைபிள் கதை எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால புரியும். ஆனால் லோக்கல் பீப்புள் பேசுகிற குஜராத்தி எங்களுக்கு புரியாது. இப்படி ஆனால் இதெல்லாம் கேட்டு 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 வர்றதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகிட்டு. 1 வருஷம் அப்படியே. ஆமாம் பண்ணுறீங்க. எவ்வளோ எஃப்எம்பிபியில் சேலரி கொடுத்தாங்க ஆரம்பத்தில்? நான் வந்த ஆரம்பத்தில் எனக்கு 225 ரூபா கொடுத்தாங்க. 225. ஆமாம். ஓகே. அதை வச்சு தான் நீங்கள் சர்வே பண்ணி. அது தவிர எனக்கு ரூம் ரெண்ட் கொடுத்தாங்க. ஐ திங்க் அந்த ரூமுக்கு நாம் ஆரம்பத்தில் 50 ரூபா தான் அந்த வாடகை அதுக்கு வாங்கினாங்க. சரி 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 சரி. ஆனால் எங்களுக்கு வந்த ரூபாயில் நாங்கள் வாழணும் அப்படின்ட்டு இதை நினச்சோம். வீட்டுக்கு வந்து அனுப்புவீங்களா அம்மாவுக்குலாம்? வீட்டுக்கு 50 ரூபா நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஏன்டா அவங்களுக்கு வந்து மகன் சப்போர்ட் பண்ணுறட்டு அங்கேருந்தே அனுப்பிடுவாங்க. அதை கட் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. என்னன்னா, அதாவது நாங்கள் பைசா குறைவாக இருக்கே வாழ மாட்டோம் அப்படி சொல்லி நாங்கள்
அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. பைசா உலகம் நமக்கு சரியில்லை அப்படின்ட்டு யாருமே யோசிச்சது கிடையாது. பைசா வந்து சம்பளம் அது ஒரு இஷ்யூ எங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அது நீங்கள் ஒரு வாலிப வயசு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு இது இல்லை சம்பளம் பெருசாக இல்லை. உலக இதை பற்றி அதை பற்றி வரல. ஆண்டவருக்காகவே ஃபுல்லாக செயல்படணுங்கிறதுல தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் லைஃப் அப்படியே இப்போ 79லேருந்து அப்படி மூவ் பண்ணுறீங்க குஜராத்தில். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணீங்க? எப்படிலாம் ரட்சிப்புக்குள்ள ஆளுகள் வந்தாங்க? இந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுற உடனே என்னை தனியாக ஒரு ஃபீல்டில் போடுறாங்க. சரி. அது முதல் ஃபீல்டு வந்து நான் போனது உனாய் அந்த ஏரியா. அதான் என்னுடைய பயோனியர் ஃபீல்டு. சரி. அங்கே வந்து பர்டிகுலராக சௌத்ரி அண்டு கமித் பீப்புள் இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. சரி. டாங்ஸில் பண்ணது எல்லாமே குக்கனா பீப்புள் மத்தியில். அவங்க இதை விட இன்னும் ரொம்ப கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. இவங்களோட இவங்க பல மடங்கு முந்தங்கிய நிலையில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் உனாயில் போய் செஞ்ச முதல் ஒரு 10 கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ள எல்லா கிராமங்களையும் விசிட் பண்ணி ட்ராக்ஸ் கொடுத்தோம். ஓகே. அப்படி எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? கொடுக்கும்போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? எப்படி இருந்தது? எப்படி சிலர் வந்து ஆல்ரெடி அந்த உள்ள சில கல்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி சரி. அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃபாலோயிங் ரிலிஜன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்றோம். குடிக்கிறது கிடையாது, நாங்கள் மீன் சாப்பிட்றது கிடையாது, நாங்கள் மட்டன் சாப்பிட்றது கிடையாது, நாங்கள் நல்லவங்களா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் இருப்பாங்க, வேண்டான்ருவாங்க. ஆனால் அப்படி அந்த பின்பற்றவங்களையும் சிலர் என்ன செய்வாங்க, இவங்களும் ஒரு ரிலீஜியஸை பற்றி பேச வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கட்டில் எடுத்து போட்டு உட்கார வச்சு பேச வச்சு தண்ணி கொடுத்து சாய் கொடுத்து அப்படி பேசினவங்களும் இருந்திருக்கிறாங்க. மற்றபடி நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது, அந்த முறையில் இருந்தாங்க. அதனால சும்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இப்படி நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்ததுனால எங்களை பற்றி ஒரு பேர் ஈசுவாலா. ஆமாம், ஈசுவாலா வராங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் வர்றாங்கன்ட்டு. பட் எப்போ உங்களுடைய ஊழியங்களில் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஊழியத்தில் ஒரு ஆத்மா சால்வேஷன் ரட்சிப்பு யாராவது ரசிக்கப்பட்டதெல்லாம் எப்போ நடந்துச்சு உங்களுக்கு? எப்படி நடந்துன்னா, அந்த நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரி சரி, 18 வில்லேஜில் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஃபேமிலி ரொம்ப தூரம் இன்னொரு வில்லேஜுக்கு போய் இந்த சோகத்திற்காக போயிருக்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், நம்ம ஊருக்கு இப்படி சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறாங்க, இயேசு பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்டாங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீங்களா, நீங்கள் வந்து எங்களுக்கு இது ஜோம் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி மீட்டிங் நடத்துவீங்களான்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் சொல்கிறோம் நோ ப்ராப்ளம், நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க தான் எங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க, ஒரு சின்ன வீடு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவர் வீட்டுக்குள்ளுக்குள்ள உட்காரத்துக்குலாம் இடம் கிடையாது. வீட்டு முன்னால் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்துக்கு கீழே தான் நாங்கள் மீட்டிங் இந்த மாதிரி ஆரம்பித்தோம். ஓகே ஓகே, அங்கே தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், ஆரம்பித்து அங்கே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில், இப்போ நீங்கள் டீமாக போகிறீங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படிலாம் செயல்பட ஆரம்பிச்சிங்க? அதாவது எஃப்எம்பிபியில் இருக்கும்போது டீமாக தான் நாங்கள் போவோம். சரி சரி, குறைஞ்சது 2 பேர் இருப்போம். ஓகே ஓகே ஓகே. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே அன்னைமார்கள் சொல்லி கொடுத்தது 3 காரியங்கள் சொல்லுவோம். ஜோம் பண்ண வருவாங்க, சரி, நீங்கள் வந்து கொடியை விட்டுறணும், அப்புறம் செலவு வணக்கத்தை நீங்கள் பண்ணக்கூடாது, அதில் வந்து கடவுள் இல்லை, ஆண்டவர் வந்து ஆவியானவராக இருக்கிறாரு, 3வது ஒழுங்காக நீங்கள் கூட்டத்துக்கு வரணும். இந்த 3 ரெடின்னா நாங்கள் ஜோம் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ரெடின்னு சொன்னோன்னு ஜோம் பண்ணுவோம். என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் பண்ண லாங்குவேஜ் வந்து ரொம்ப புவர் லாங்குவேஜ். சரி, இப்போ சொல்கிறாங்க நீங்கள் அந்த காலத்தில் வந்து பேசின லாங்குவேஜே எங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி. இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜோம் பண்ணால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஹீலிங். ஆமாம், அந்த 18 வில்லேஜில் பெரிய ஹீலிங் வந்து பேரலைஸ் ஆகி 8 வருஷமாக கஷ்டப்பட்ட ஒரு அம்மா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்கள் ப்ரேயர் பண்ண? ஆமாம், அவங்க பேரலைஸ்ன்ட்டு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் லக்குவா. ஓகே, லக்குவானா எனக்கு மீனிங் தெரியாது, என்ன வியாதிட்டு. என்ன வியாதினாலும் சரி, ஆண்டவரே குணப்படுத்துன்னு சொல்கிறோம், சுகம் கிடைக்கும். அவங்க மகன் அப்போதான் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஹீலிங் நடக்கிறது. ஆமாம், அதாவது இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்படி எழுப்பி நடக்கிற அப்படிலாம் வராதுங்க. வருவாங்க, அடுத்த வாரத்தில் பெட்டர் ஆவாங்க, இன்னும் அதுக்கு அடுத்த வாரத்தில் பெட்டர் ஆவாங்க, அந்த மாதிரி. அதே போல் அவங்க மகனுக்கு வந்து டெய்லி வந்து மயங்கி விழுந்துருவான், சம்திங் லைக் ஃபிட்ஸ். சரி, அந்த மாதிரி 8 வருஷமா. ஓகே ஓகே, அவனே ஆண்டவர் கம்ப்ளீட்டாக இருந்து விடுதலை கொடுத்தாரு.
ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து மற்றவங்களும் இவங்கள்ட்ட போனால் பைசா தேவையில்லை, ஒன்றும் கேட்குறது இல்லை, ஜெபந்தான் பண்ண சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி மற்றவங்களும் வர ஆரம்பித்தாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 79ல் அப்படி ஆரம்பித்து குஜராத்தில் மூவ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க அந்த நாட்களில்? அதாவது 79ல் ஆரம்பித்த நாட்களில் மழை காலம், நான் சொன்ன 18 கிலோமீட்டர் நடக்கணும் வரணும் எவ்ரி சண்டே. ஓகே, மற்றபடி வீக் டேஸில் நாங்கள் அதிகமாக அவங்க கூட தான் இருந்தோம், ரொம்ப வேலை கிடையாது. சரி. பிறகு நாங்கள் ஃபீல்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு எல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிளில் நாங்கள் காலையில் கிளம்புனோம்னா ஈவினிங் தான் வருவோம். கிலோமீட்டரு அது வந்து இத்தனை கிலோமீட்டர், சில நேரம் குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் போவோம். சரி சரி. சில நேரம் ஒன் வேயே 40 கிலோமீட்டர் போயிருக்கிறோம், திருப்பி வந்திருக்கிறோம். அந்த மாதிரிலாம் சிலர் நீங்கள் அப்படி 40 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுவீங்களா சாப்பாட்டுக்கு? அதாவது கூப்பிடுவாங்க. சரி சரி சரி. ஒரு தூர இடங்களில் அது ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யும், விசிட் பண்ண போவோம்னு சொல்லி நாங்கள் புரோட்டு போகிறோம். போகிற இடத்துல அங்கே நினச்சிவாங்க, அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க வீட்டில். மற்றபடி சாப்பாடு வயிறு பசிக்குன்னா இருக்கிற இதில் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த பஜ்ஜியா சாய், இது என்ன கிடைக்கோ வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே வந்து இந்த ஊழியம் தான் இல்லை? காலைல எழுந்தாலே அதாவது எந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட வரையில் நான் இன்னைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை செஞ்சிட்டு இருக்கேன்னா, அதாவது ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சொல்கிறோம், மக்கள் வராங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருங்க. பேய் பிடிச்சவங்களுக்கு பேயிலிருந்து விடுதலை, வியாதியில் உள்ளவங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, 24 hours ட்ரக்ஸில் இருந்தவங்க குடிகாரங்களுக்கு அதுலேருந்து விடுதலை. இதெல்லாம் பார்த்து வரக்கூடிய சந்தோஷம் வந்து இது பியாண்டு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் இது மட்டும் இல்லாம அவங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எதுக்கெல்லாம் அடிமையா இருந்தவங்களும் இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை. அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு வித்தியாசம் தெரியும், அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. ஸோ இது வந்து ஒரு நாள்ல முடிஞ்சிடறது இல்லை, இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. புதிய மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து இதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காதுங்க. கோடி கோடியா பணம் கொண்டு கொட்டினாலும் கூட இந்த சந்தோஷத்தை நீங்க பெற முடியாது. நிறைய உங்களுக்கு ஹீலிங் நடந்திருக்கும் மிராக்கிள். அதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க மிஷினரி ஃபீல்டில் வந்து நிறைய பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நிறைய வீடியோ இருக்கு எடுத்து போடுறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மிஷினரி ஃபீல்டில் ஏகப்பட்ட மிராக்கிள் சொல்ல அப்படி அது நிறைய நடந்திருக்கு. வீக் ஆஃப்டர் வீக் மிராக்கிள்ஸ். அங்கே வந்து சாட்சிக்கின்ட்டு ஒரு சமயம் உண்டு எங்களுக்கு. சரி சரி சரி. மெசேஜ் முடிச்ச பிறகு சாட்சி சொல்றவங்க. சரி சரி. அப்போ ஆண்டவர் எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களே ஜெபம் பண்ணி ஹீல் ஆயிருப்பாங்க, சர்ச்சில் எங்கிட்ட வந்து ஹீல் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இது வந்து ஆன்கோயிங் திங்ஸ். மக்களுக்கே தெரியும், சர்ச்சுக்கு போனா மிராக்கிள் நடக்கும், அங்க போனா பைசா செலவு இல்லாம மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீலிங் நடக்கும். ஆமா. ஓகே, இப்படியே உங்க லைஃப் போது எப்போ மேரேஜ் பண்றீங்க? எந்த வருஷம்? மேரேஜ் வந்து நான் மிஷன் ஃபீல்டுக்கு வந்து 6வது வருஷத்துல கட்டுறேன். எந்த நான் முதல்ல மேரேஜ் பண்றத பற்றி யோசிக்கவே இல்லை. 2-3 வருஷத்துக்கு 3வது வருஷத்துல சர்ச்சு வந்துட்டு. சரி, ஓகே. சர்ச்சுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க வரக்குள்ள நிறைய பேர் லேடிஸ் இருந்தாங்க ஜென்ஸை விட. சரி சரி. அப்போ பண்ணணும் கூட ஒரு மனைவின்ட்டு இருந்தவங்கன்னா அவங்க லேடிஸ் நல்லா மூவ் பண்ணி ஊழியருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்போ தான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். சரி சரி. பிறகு அந்த மேரேஜ்ன்ட்டு நடக்கிறது வந்து 79ல் போனேன். 85ல் மேரேஜ் நடந்தது. அவன் வந்து ரொம்ப உற்சாகமான ஆள், குயிக்காக லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டேன். நான் படிக்கிற அளவுக்கு எடுக்கல. நாங்கள் போய் இந்த புத்தகத்தை வாசித்து அதெல்லாம் கிடையாது, கேட்டு கேட்டு பேசி பேசி ஷி வாஸ் வெரி குயிக். என்னை விட நல்லா குஜராத்தி பேச ஆரம்பிச்சு. அதாவது இந்த பீப்புள் எப்படி கொலைக்கல பேசுவாங்களோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பீப்புளுக்கு வந்து இவ ரியலி தமிழா அல்லது ஒரு ஆதிவாசி பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி பேச, அந்த அளவுக்கு அவளுடைய லாங்குவேஜ் நல்ல குயிக்கா ஆச்சுது. அவங்களுமே நிறைய ஃபீல்டு விசிட்லாம் போனாங்கன்றீங்க. ஃபீல்டுனா ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். லாங்குவேஜ் தெரிஞ்ச பிறகு லாங்குவேஜ் படிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்தது. சரி. அதுக்கு பிறகு நான் ஒரு இடத்துக்கு போவேன், அவ ஒரு இடத்துக்கு போவேன். ஓகே ஓகே. பஸ் எல்லாம் தனியாக போயிடுவான், ட்ராவல் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த விமென்ஸ் எதுவும் தனியாக வந்தால் செய்வாங்க, அந்த மாதிரி இந்த பயம் எங்கேயுமே இல்லை. ஓ அப்படியா? ஸோ அதனால ரொம்ப ஃப்ரீடமாக போய் நல்லா ஒளியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றா பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் பசங்க எப்போ பிறகுறாங்க உங்களுக்கு? பசங்க 1990
87ல் என் மக பிறக்கிறான். சரி, ஓகே. அப்புறம் 90ல் என் மக பிறக்கிறான். 2 வருஷம் 5 வயசு வரைக்கும் தான் எங்கள் கூட இருந்தாங்க. அது வரைக்கும் டோர்னாவூரில் கொண்டு அவங்கள விட்டுட்டோம். ஹாஸ்டலில் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் அவங்க படித்தாங்க. எப்படி அவங்க அந்த அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்ல, அவங்கள விட்டு பிரிஞ்சு? உங்களுக்கு கஷ்டம், மகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதாவது என் மகளை அப்படி இப்படி சொல்லி நல்லா மேக்கப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போனான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் பிள்ளைங்களை பார்க்க வந்துடுறாங்க, பிள்ளைங்க உங்களை பிடிச்சி ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி. சரி சரி. நாங்கள் ஒரு 6 மாதம் கழித்து போகிறோம். லீவு வந்து 6 மாதம் கழித்து பிள்ளைய பார்க்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் அங்கே அவள் அழுதுகிட்டு தான் இருக்கிறா. ஒன்றுமே கண்ணீராக வந்துட்டு இருக்கா. அவளால் ஒரு வார்த்தை பேச முடியல. எதுக்கு அழுறா? ஒன்றுமே பேச முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன இப்படி விட்டு போயிட்டீங்களே, இப்படி விட்டு போயிட்டீங்களா? அதுதான் அவங்க இது, நீங்கள் பக்கத்தில் இல்லையே இல்லையேன்னு சொல்லி. பிறகு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கிங். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது.